வணக்கம். நீயும் வணக்கம்னு சொல்லுவேன்னு வச்சா நான் சரி பரவாயில்ல. வணக்கம். என்னடா திரும்ப கொஞ்சம் ஒரு வாரத்துலயே வருவோம்னு சொல்லிட்டு காணாம போயிட்டோம்னு தானே யோசிக்கிறீங்க? அது எங்களுக்கு அதே வேலை உங்களுக்கு தெரியாதா? அதான் அது ஒரு டெக்னிக்கல் கிளிச். ஆக்சுவலி நாங்க ஷூட் பண்ணோம் அன்னைக்கு, அந்த வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு நாங்க டைம் ஸ்டாம்ப்லாம் சொல்லி ஷூட் பண்ணோம். ஆனா ஒரு எதிர்பார்க்காத டெக்னிக்கல் கிளிச்னால எங்களால அந்த வீடியோ போட முடியல, எபிசோட் போட முடியல. ஓ வீடியோன்ட்டியா மாத்தி? ஆமா, இப்பதான் புரியுது பாருங்க. இது கூட தான் நான் வந்து எபிசோட் ஷூட் பண்ண வேண்டியதா இருக்கு, பாத்துக்கோங்க நீங்க. மூடு. சரி, so we are here with another episode of the movie discussion. Yeah, sorry. அதாவது random alrest movie discussion. ஆமா, இது நம்ம எத்தனாவது மூவி டிஸ்கஷன்? அப்பலாம் கேட்டா தெரியாது. மூணாவதா? லவ்வர் 1. இந்த படம், ஐயோ அந்த கார்த்தி படம் ரொம்ப ஃபீல் குட் மூவி. And then we are here. Actually இந்த மூவி டிஸ்கஷன் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இதே நாங்க எங்களோட ஃபுல் டைம் நீஷா மாத்துனா யாரும் பார்க்க மாட்டீங்க. அப்ப யாரும் பார்க்க மாட்டீங்க. அதான் நம்ம அது கன்சிஸ்டன்ட்டா இருக்கணுங்க. நம்ம இருக்க மாட்டோம், நம்ம மேல தப்பு. சரி ஓகே, இப்ப எந்த படத்தை பத்தி பேச போறேன் நீங்க நினைக்கலாம். இப்ப எல்லாரும் நாங்க சூஸ் பண்ற படத்தெல்லாம் ரொம்ப பயங்கரமா தான் சூஸ் பண்ணுவோம். ஒண்ணு ரொம்ப ஃபீல் குடா இருக்கு, இல்ல ஒண்ணு பயங்கர கான்ட்ரோவர்சியா அன்கன்வென்ஷனல் மூவிஸ். அதே மாதிரி அது வந்து ஒரு 2 மாசம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நாங்க எக்ஸாக்ட்லி எஸ் இது பத்தின ஒரு ஃபுல்லா எல்லாம் அது சொல்லுவாங்கல்ல, இந்த மழை பெய்ஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க திரும்ப ஆரம்பிப்போம். ஆமா, ஏன்னா அதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஒண்ணும் இல்ல, எடுக்கணும்னு தள்ளி போட்டுட்டு இப்படி வந்துரும், வேற ஒண்ணும் இல்ல. சோ எந்த படத்தை பத்தி பேச போறோம்னு சொல்லிடலாமா? இது வந்து அதே மாதிரி ஒரு அன்கன்வென்ஷனல் மூவிஸ். இந்த படத்துக்கு நிறைய பயாஸ் இருந்துச்சு. நிறைய பேர் பிடிச்சிருந்தாங்க, நிறைய பேர் பிடிக்கல இருந்தாங்க. தெரிஞ்ச மெஜாரிட்டி பிடிக்கலன்னு தான் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஹியர் வி ஆர். அண்ட் இட்ஸ் அபவுட் பேர் சொல்லணும், பேட் கேர்ள். எவ்வளோ லேட். அதான் இந்த படம் வந்து பேட் கேர்ள். தி பேட் கேர்ள் மூவி டைரக்டட் பை யாரே, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை வர்ஷா பரத். அதாவது ஒரு உருப்படியான தமிழ் படம் வித் விமென் டைரக்டட் மூவி அபவுட் விமென். ஆமா, அதாவது எல்லாமே விமன் தான். இது வந்து ஒரு உருப்படியான பொண்ணுங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பொண்ணுங்களா டெபிக்ட் பண்ண படம். யா எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்த மாதிரி படமே இருக்காது. எப்படி சொல்றது, எப்பவுமே ஒரு படம்னா இப்ப வர படம்லாம் ஒண்ணு குத்து இல்ல வெட்டு அப்படிதான் இருக்கு. இன்னொன்னு அது எல்லாம் ஃபுல்லா பொண்ணுங்களுக்கு மதிப்பே இல்லைன்னா இருக்கு வருது. பட் ஒரு ரொம்ப சொசைட்டல் பெரிய இடத்துக்கு போய் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஒரு நார்மலா ஒரு டே டு டே லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நார்மல் பெண்மணி, நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் இல்ல அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த படம் அதே மாதிரி பல நாளா கூவிட்டு இருக்கோம்ல ஒரு விஷயத்த, பொண்ணுங்களா காட்டுங்க, அப்படி ரியல் செல்ஃப் போர்ட்ரேட் பண்ணுங்க, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எபிசோட் கூட அதானே பேசணும் நம்ம போன அதுக்கு முந்தின எபிசோட். ஆமா தெரியல என்ன பத்தி பேசணும் எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு ரா அண்ட் ரியல் ஆஃப் ஒரு பெண்மணி, அன்ஃபில்டர்ட் வெர்ஷனா வந்து இது பண்ணது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த படத்தோட டைட்டில் இருக்குல்ல அதை டீகோட் பண்ணுவோம். நீ என்ன நினைக்கிற, ஏன் இதுக்கு பேட் கேர்ள்னு பேர் வச்சிருக்காங்க? பேட் கேர்ள் அதாவது அது வந்து ஒரு இது சர்காஸ்டிக்கான டேர்ம். ஏன்னா இப்போ வந்து ஒரு பொண்ணு அதை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? பசங்களை டிஃபைன் பண்றதை விட பொண்ணுங்களை டிஃபைன் பண்றதுனா எல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. இப்போ ஒரு பொண்ணை வந்து அது வந்து ஒரு பேச்சு கூட கேட்கலன்னா ஷீஸ் டேர்ம்ட் அஸ் a bad girl. எதுவும் அது மாதிரி நம்ம கேரக்டர் இந்த படத்துல எதுவுமே அவங்க பேரண்ட்ஸ் இல்ல சொசைட்டி வச்சிருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் படி நடக்கல. அதனால எவ்ரிவன் அவங்கள அரௌண்ட் வளர்ற அவங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க பேட் கேர்ள்னு டேர்ம் பண்ணுவாங்க. சோ தட்ஸ் வை எனக்கும் அதேதான். என்னன்னா சொசைட்டி வந்துட்டு சில ஒரு கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணா நீ பேட் கேர்ள், இப்படி வந்துட்டு ஊர் சுத்தினா நீ பேட் கேர்ள். சோ அந்த எல்லாத்துக்கு கீழே இவங்க வர்றப்ப அப்ப ஷீ இஸ் எக்ஸாக்ட்லி டேர்ம்ட் அஸ் பேட் கேர்ள். அது லாஸ்டா ஒரு சீன் வரும்ல, வந்துட்டு என்னன்னா ஸ்கூல் அவங்க ரிட்டையர் ஆவாங்கல்ல அவங்க அம்மா, ரிட்டையர் ஆகுறப்ப நீங்க தான் அந்த பொண்ணு, உங்களாலதான் எங்களை வந்துட்டு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு கூட்டு போல அப்படின்னு அவங்க மைண்ட் வாய்ஸ் மாதிரி வரும்.
ஓகே சோ நவ் ஐ ஹேவ் பிகம் an example of who a girl shouldn't be அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி சோ அதுதான் இந்த டைட்டிலோட மீனிங் நினைக்கிறேன். ஆமா திருப்பி நான் சொல்றேன், இட் இஸ் சர்காஸ்டிக் டேர்ம். அதாவது யாருமே குட் பேட் எல்லாம் கிடையாது. இப்போ பேட் பாய் அப்படின்னு யாருமே சொல்றது கிடையாதுல்ல, அந்த மாதிரி தான். எஸ் ஓகே ஃபர்ஸ்ட் அந்த ரா அண்ட் ரியல் செல்ஸ்ல இருந்தே ஆரம்பிப்போம். என்னன்னா அந்த பிம்பிள்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சும்மா நடந்து போறதா இருக்கட்டும், அப்படியே எந்த நல்லினமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல எந்த ஸ்கூல் மூவியா இருக்கட்டும், ஹீரோயின் மட்டும் அப்படியே தனியா தெரிவாங்க. இந்த முதல்ல ஹேர் ஸ்டைல்ல இருந்து ஆரம்பிக்கணும். கரெக்ட். அவங்க வந்து ஒண்ணு போனி டெயில் போட்டுருப்பாங்க இல்ல தலை வச்சு போட்டுருப்பாங்க. எந்த ஸ்கூல்ல உங்களுக்கு அதை விடுறாங்க வச்சிருப்பாங்க. ஆமா பேங்க் ஓகே, பட் இருந்தாலும் நம்மள எல்லாம் ரெட்டை ஜடை மட்டும் போடக்கூடாது, ரிப்பன் வச்சு கட்டி அந்த பூ இருக்கணும் வண்டையில. அப்படி இருந்தாலும் அவ்வளவுதான் திட்டு ஞாபகம் இருக்கா? நமக்கு ஃபைன் எல்லாம் கூட போடுவானுங்க. ஆமா ரிப்பன் கட்டனா எங்க ஸ்கூல்ல ஃபைனுங்க. அதாவது ரெட்டை ஜடை மட்டும் போட்டு வரக்கூடாதுங்க. நீங்க கீழே மட்டும் அந்த ரெட்டை ஜடையில ரப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு வரக்கூடாது, மடிச்சு மேல ரிப்பன் பூ வச்சு கட்டியே ஆகணும். ஆனா இந்த படத்துல எல்லாம் காமிச்சு ஹீரோயின்ஸ் வந்து ஐயோ அந்த அந்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படத்தை தான் சொல்லுவேன். நீதான் என் பொன் வசந்தம்ல நித்யா வந்து கேரக்டர் வந்து பேங்க்ஸ் வச்சிருக்கும், போனி டெயில் போட்டிருக்கும். எந்த மாதிரி ஸ்கூல்ல அதை வந்து அலோவ் பண்றாங்க? கூட விட அந்த பிரியா வாரியர் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்களே மலையாளம், அதெல்லாம் இன்னும் புரியல. அப்பெல்லாம் நம்ம எல்லாம் போயிருந்தா என்னெல்லாம் பேசிருப்பாங்க, என்னெல்லாம் பேச முடியுமோ அவ்வளவு பேசிருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒண்ணு சமயம் ரியாலிட்டியா காமிச்ச மாதிரி. அந்த டைரக்டருமே வந்து ரொம்ப எப்படி சொல்றாங்க, ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கும், நார்மலா பொண்ணு இந்த மாதிரி பிம்பிள் இல்லாம கிளியர் ஃபேஸ் அந்த மாதிரிலாம் இல்லாம அவங்க பார்த்து அவங்க ஆடிஷன் கூப்பிடும் போது ஒரு மாதிரி நார்மல் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி டேர்ம்ஸ்ல வச்சுதான் வந்து ஒரு பொண்ணு எடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்லி ஹேர் இருக்கும், விச் மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ் டோன்ட் ஹேவ். வச்சிருந்தா கூட அவங்க ஸ்ட்ரைட்டன் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஆனா நம்ம கேரக்டர் ஷி ஹேஸ் கர்லி ஹேர், ஷி கெட்ஸ் பிரேக் அவுட்ஸ், பிம்பிள்ஸ் அவங்களுக்கு வருது. இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான பொண்ணு. ஐ திங்க் அந்த எசன்ஸை வந்து ஒரு பொண்ணால தான் பிக் பண்ண முடியும். அதனாலதான் ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ஃபீமேல் டைரக்டர் அவங்களால அதால அழகா ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது, ஓகேவா? ஐ திங்க் தட்ஸ் a great thing and she did a really great job there. அது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தென் வந்துட்டு எதை பத்தி பேசலாம்னா அந்த மெஸ்ஸிங் அப் இன் லைஃப். அதாவது எப்படி சொல்றது, பெர்ஃபெக்ட் டிசிஷன்ஸ் யாருமே எடுக்க மாட்டோம், பொண்ணுமே எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அதுலயும் வெரி ரிலேட்டபிள். ஏன்னா எல்லாருமே we are meant to take stupid decisions. ஏன்னா நமக்கு ஒன்றும் நம்ம வந்து லைஃப்னு ஒரு புக்கு படிச்சுட்டு வந்து நம்ம ஒன்றும் வரல, நமக்கு இதுக்கு முன்னாடி டெமோ பீரியடும் கிடைக்கல. ஸோ வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏதோ தானம் தான் இருக்கோம். இப்போ படத்துல காட்ட போறதுன்னா ஒரு பொண்ணு வந்து பர்ஃபெக்டா எனக்கு இந்த மாதிரி நான் பொண்ணுன்னு சொல்லும் போதே எப்படி தலைய வந்து குளிச்சுட்டு அந்த கட்டிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் சுத்திக்கிட்டு பொட்டு பாவாடை போட்டுக்கிட்டு எனக்கு அப்படிதான் மைண்ட்ல வருது. அதான் அந்த மாதிரிதான் எனக்கு வருது. ஆனா ஆக்சுவலா பொண்ணு அப்படி இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் எல்லாருமே வந்து எவ்ரி ஒன் இஸ் மென்ட் டு டேக் ஸ்டூபிட் டிசிஷன்ஸ், நோ மேட்டர் தி ஜெண்டர். அவ எவ்வளவு வயசானாலும் சரி. எங்க அம்மா வயசுல இருக்கவங்க கூட ஸ்டூபிட் டிசிஷன்ஸ் எடுப்பான், என் தம்பி வயசுல இருக்கவங்களும் ஸ்டூபிட் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, நானுமே ஸ்டூபிட் டிசிஷன்ஸ் எடுப்பேன். அதான் அதனால ஸ்டூபிட் டிசிஷன்ஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், ஓகேவா? அது மாதிரி நம்ம ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் ஒரு ஸ்டூபிட். she takes so many decisions which turns out to be so stupid. நிறைய ஒன்னா ரெண்டா எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப மெஸ்ஸியா தான் இருந்துச்சு அவங்களுக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்லவே எடுத்துப்போமே, ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சானா அவளை எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி வார்ன் பண்ணுவாங்க. அவன் வந்துட்டு எந்த அந்த ஸ்கூல்ல பழைய ஸ்கூல்ல எப்படி இருந்தான்னு தெரியுமா, இப்ப அவன் எப்படி இருக்கான்னு தெரியுமா. பட் அவகிட்ட இருந்த வரைக்கும் அவன் நல்ல பையனாதான் இருந்திருக்கான், கரெக்டா காமிச்ச வரைக்கும், படத்துல காமிச்ச வரைக்கும். ஆமா அது எப்படின்னா அந்த படத்துல அவங்க என்ன சொல்றாங்க, அவன் வந்து வீட் டீலர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவளுக்கு வந்து என்ன வீடு தானே டீல் பண்ணா, இப்ப யார் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. பிகாஸ் லவ் அதுவும் அந்த வயசுல சுத்தமா தெரியாதுங்க. யாரையாச்சும் புடிச்சிருச்சுன்னா அவன் முன்னாடி வந்து வீடு அடிச்சா கூட இல்ல வீடு அப்படிதான் சொல்லணும். You cannot tell like that. அதனால இவங்களும் ரொம்ப அவங்க கனெக்ட் ஆவறதே பாத்தீங்களா, இந்த ஸ்கூல் எப்படி எப்படி ஒரு மாதிரி பேடா பேசுறாங்க. ஐ மீன் புரியுதா எப்படி சொல்றேன், நம்மளுக்கு இவ்வளவு நடக்குது, எங்க அம்மா இப்படி சொன்னாங்க அப்படி பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கனெக்டே ஆகுறாங்க.
ஸோ தட்ஸ் நேச்சுரல். அதுவும் வந்து அந்த படம் வந்து 2000s எடுத்ததுல அவங்க பாத்திருக்கியா ஃபேஸ்புக் லாகின் பண்ணுவாங்க தலை ஃபேன்ஸ் கிளப் அப்படி சொல்லிட்டு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாக்க. அதான் வந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்து 2 பேரும் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லவ் வீட்டுல தெரிஞ்சிரும்ல, வேற 2 பேரும் மாட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு இத கொத்து விட்டுருங்க. ஐயோ சிரிப்பா இருக்கு அந்த சீன் ஆக்சுவலா வந்து. ஆனா எனக்கு நம்ம ஸ்கூல்ல நம்ம நிறைய கதை கேட்டிருப்போம்ல, இந்த நம்ம ஸ்கூல்ல நிறைய இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. அது நம்ம அதுவே நம்ம கான்ட்ரவர்சியா ஆக்கிருப்போம்ல அந்த ஸ்கூல்ல. ஆனா இப்ப அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை தவிர்த்து நிறைய தப்பா நடக்குது அப்படி இருக்குல்ல. அந்த மாதிரி அது கேட்கும் போது நம்மளே ஒரு ஸ்கூல் திருப்பியும் போய் நமக்கே நடந்த மாதிரி அது நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. அதெல்லாம் ஆமா நிறைய நடக்கும்ல ஸ்கூல்ல, நம்ம தான் கேட்டுட்டு இருக்கோமே. ஆனா இப்ப எப்படி சொல்றது, அந்த விஷயம் வீட்டுல தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த வீட்டுலன்னா, கேபிள் கட் பண்ணிடுவாங்களா? ஆமா கேபிள் கட் பண்ணிடுவாங்க. கம்ப்யூட்டர் கிடையாதும்பாங்க. அப்பா திட்டுவாரு, ஸ்கூல் மாத்துவாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளவு சிம்பிளாவே ரியாக்ட் பண்ணுவாங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா? ஏன்னா அவர் லவ் பண்ணான்னு மட்டும் இல்ல, வெளில வந்து ட்ரிப் அப் ஸ்னீக் இன் பண்ணி ஸ்னீக் அவுட்டா. எனக்கு அதுதான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, மாட்டுறதுல 2 விதம் இருக்கு. பயங்கரமா மாட்டுறது, சுமாரா மாட்டுறது. பயங்கரமா மாட்டுறதுன்னா வீட்டை விட்டு ஓடி போறது, வெளியில இருக்கும் போது ஸ்கூல் தவிர்த்து. சும்மா மாட்டுறதுன்னா நார்மலா ஒரு சேட்டை பாத்துட்டாங்க அந்த மாதிரினா அது சும்மா மாட்டுறது. ஓகேவா? இவ பயங்கரமா தான் மாட்டிருப்பா. ஏன்னா வீட்டை விட்டு ஓடலாம்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் தூக்கிட்டு 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. அப்பயே மாட்டுவா? ஸ்கூல்லயே தெரிஞ்ச அப்புறம் தானே மாட்டுவாங்க? கிடையாது, ஸ்கூல்ல தெரிஞ்ச அப்புறம் என்ன ஆகும்? ஸ்கூல்ல தெரிஞ்ச அப்புறம் வார்ன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா அவ பேக் தூக்கிட்டு வெளில நிப்பா. அவன் வீட்டுல வந்து அவங்க அம்மா நான் போறேன்னு சொல்லும் போது அவங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அம்மா போன் பண்ணி இவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியும். அப்புறம் தான் அவளை கூட்டிட்டு போவாங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப பயங்கரமா மாட்டுறது. ஓகேவா? சோ வந்து ஐ திங்க் தட் இட்ஸ் வெரி அன்ரியலிஸ்டிக் டு ஹேவ் பீப்புள் பிஹேவ் லைக் தட். எப்படின்னா ஒரு பேரண்டா நினைச்சு பருத்தி உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு அப்படி பண்ணி கண்டிப்பா இவ்வளவு இல்ல. எங்களுக்குமே எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து மாதிரிலாம் நடந்திருக்கு. சோ வந்து அவங்க பயங்கரமா இருந்துச்சுங்க. we still have no contact. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றது, அந்த டேர்மே யூஸ் பண்ணா ஹவுஸ் அரெஸ்ட் இல்லனா வந்து இது நம்ம ஜெனரலா சொல்றோம். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க படிக்கிறதே விடாம நிறுத்திடுவாங்க. சோ எனக்கு வந்து ரொம்ப ஆமா வெஞ்சல் பண்றது இல்லையா? அத ரொம்ப எந்த பையன் வந்துட்டு நீ லவ் பண்ணி வீட்டுல மாட்டி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி பாத்துருக்க சொல்ல, படத்துலயா இருக்கட்டும் இல்ல நேர்ல. பசங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சது பிரச்சனையாவே இருக்காது. அடி போடுவாங்க அவ்வளவுதான், அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஆமா. சோ இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஏன் மேபி நான் அது ரொம்ப இன்னும் டீப்பா யோசிச்சு பார்க்கும் போது நம்ம இன்னொரு என்ன பார்த்தோம்னா, both of our parents are educated. Okay. Maybe it's because of them being educated. அது வந்து அவங்க இது பண்ணல. இன்னொன்னு அவங்க வந்து காஸ்ட்லிஸ்டா இல்ல. அவ வந்து ஃபேமிலி தான் அது. பட் எனக்கு ரொம்பவே அந்த ஊர்க்கிட்ட இருந்துச்சு. அவ்வளவுதான் ரியாக்ஷனா அப்படின்னு இருந்துச்சு. அதான் நான் சொல்றேன்ல, எனக்கு ரெண்டுமே டபுள் மைண்டடா இருந்துச்சு. ஒண்ணு நான் வந்து என்னையே வந்து ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைன் பண்ணும் போது எனக்கு வந்து அவங்க வந்து எஜுகேட்டடா இருந்தாங்க. அவங்க இன்னொன்னு அவங்க காஸ்டிஸ்டா இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி உன் வயசு இல்ல படிக்கிற வயசுன்னு சொல்றாங்களே தவிர்த்து அவன் என்ன இது தெரியுமா நம்ம என்ன அவங்க பேசவே இல்லை, நார்மலா இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா எனக்கு ரொம்ப விஷயம்னா அந்த டைம் ஓகேவா, அது வந்து 2000s early 2000s people were so backward back then. சரியா? என்னதான் வந்து அவங்க எஜுகேட்டட் ஃபோக்ஸா இருந்தாலுமே எனக்கு தெரியல, அது ஒரு மாதிரி எனக்கு அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப சொன்ன மாதிரி லைட் ஹார்ட்டடா இருந்துச்சு. இவ்வளோ தப்பையா மாத்தி முடிச்சு வெறும் ஸ்கூல் தான் மாத்துறீங்களா? ஒரு அடி இல்ல, ஒரு மிதி இல்ல. ஆனா அதுக்கே அந்த பொண்ணு வந்துட்டு எதுக்கு ஊரா ரியாக்ட் பண்றீங்கன்னு சொல்லி கத்தி டென்ஷன் ஆகி வாழ்க்கையே வந்துட்டு நீங்க இது பண்ணிட்டீங்க. பட் அதுதானே யாரா இருந்தாலும் அந்த டிசிஷன் தான் எடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க 2 பேருமே அவங்க கூட வந்து ஒரு லைஃப் டைமே யோசிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க லைஃபே இல்ல, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே
அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும். அந்த வயசு அப்படி இல்ல. ஸோ வந்து அதை சொல்ல முடியாது. ஆனா அது ரொம்பவே ஆடா இருந்துச்சு. அவங்க ரியாக்ட் பண்ண விதம். ஒரு 2-3 அடியா வச்சு போட்டுருக்கலாம். அப்பதான் வந்து மனசு நம்ம பாத்துருக்கோம்ல, நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆயிருக்கும். ஹவுஸ்ஹோல்டோட இது நிறைவேறி இருக்கும். ஆமா. அடுத்து வந்துட்டு அப்படியே காலேஜ் ஃபேஸ். கரெக்டா? காலேஜ் அப்படியே ஒரு இது காமிச்சிருப்பாங்க. அவ பியர்சிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்க ஃபுல்லா நிறைய பியர்சிங் பண்ணிருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும் எல்லாமே மாறி இருக்கு. டோட்டல் சேஞ்ச் வரும். ஃபர்ஸ்ட் இந்த கிராஜுவேஷன் சீன் தான் வருமோ கொஞ்ச நேரத்துலயே. இல்ல அவங்க 2 பேரும் ரூம்ல இருக்கிறது, அப்புறம் அந்த ஏர்போர்ட்ல சென்ட் ஆஃப் பண்றது எனக்கு ஆடா தான் இருந்துச்சு தெரியுமா? ஏன் தெரியல. அவன் ஃப்ரெண்டுட்டே தான் இருப்பான், இவன்கிட்ட பேசவே மாட்டான். எனக்கு அது ஆக்சுவலி எனக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த போதே காமிக்கும் போதே இது ரெட் ஃபிளாகுங்க, இதெல்லாம் 2 நாளைக்கு மேல தாங்காது அப்படிலாம் எனக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு. ரொம்ப எப்படி அவ வந்து எனக்கு இன்னும் தாங்க முடியலன்னா அவ அவ்வளவு திங்ஸ் வாங்கி கொடுப்பா கிஃப்ட்னு சொல்லிட்டு. என்னமோ அவனுக்கு ஒரு சாக்கு பையில கொடுப்பா. ஆனா அப்படியே தூக்கி போட்டு போயிடுவான். உள்ள விடலன்றான் பாரு. அதையும் வந்துட்டு இது பண்ணிட்டானாண்டி ஏர்போர்ட்ல இது பண்ண. அவ அதையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாளா? நீ ஃப்ரெண்ட்ட பேசுறா. அவ வந்து எல்லாத்தையுமே ஒரு மாதிரி இல்ல அவன் ரொம்ப நல்லவன் எனக்காக. ஆனா இன்னொன்னு என்னன்னா அவ அவ்வளவு நைவா கூட இல்ல. அது ஆக்சுவலி உலகம் தெரிஞ்ச பொண்ணுதான். ஏன் வந்து அவளை அப்படி அது பதில் இருக்கு. லவ் இஸ் பிளைண்ட். அதேதான். நம்ம பாக்குறோம்ல நிறைய பேரு டாக்ஸிசிட்டிய வந்துட்டு லவ்னு நினைச்சு குளோரிஃபை பண்ணிட்டு டாக்ஸிசிட்டி பீக்ல இருப்பானுங்க. சொல்லுவோம் நம்ம போயிட்டு இல்லம்மா இப்படி இருக்க கூடாதுமா நீ யார்டி சொல்றதுக்கு. இல்ல அப்ப வந்து மண்டே ஆட்டிடுவாங்க. ஆமா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவ நம்மள பிரிக்க ட்ரை பண்றா. ராகுல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடவுளே. அவளை ஆக்சுவலி அத்தனை பேர் வார்ன் பண்ணிருப்பாங்க வந்துட்டு இந்த கிராஜுவேஷன் அப்பயா இருக்கட்டும். அப்பயே ஒரு பொண்ணு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு அவங்க ஏமாத்துறான் சீட் பண்றான் அப்படின்னா அவ வந்து திட்ட போறா ஏதோ நினைச்சேன். கடைசியில பார்த்தா நல்லதுதான் சொல்லிருக்கா அவ. ஆமா அவ அதுக்கு முன்னாடி கூட சொல்லி அப்பதான் வந்துட்டு சீட் பண்ணி அவன் அடிச்சுட்டு அந்த ஒரு ஒரு கலவரம் நடக்கும்ல. அப்போ வந்து அவ இமேஜின் பண்ணி பாப்பா இவங்க எல்லாம் முன்னாடியே சொன்னாங்க இவங்க எல்லாம் இப்ப என்ன நினைப்பாங்க. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல நீ முட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னொன்னு என்னன்னா அவங்க 2 பேரும் அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனதே வந்து ஒரு ஹுக்கப்னால. அந்த ஹுக்கப் எப்படி ஆச்சுன்னா அவங்க ஆக்சுவலி வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது அங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து குளோரிஃபை பண்றாங்க சீட்டிங்க அப்படி சொல்றாங்க. பட் என்னோட நான் தான் ஆரம்பத்துல சொன்னல she is a stupid girl, she makes stupid it's one of the stupid decision. அவ்வளவுதான் தவிர்த்து நானுமே இங்க குளோரிஃபை பண்ணல சீட்டிங்க. நானுமே குளோரிஃபை பண்ணல. It's just a stupid decision. நிறைய பேர் people in real life. most of the real people in real life. real people in real life. fake people இருப்பாங்களா அவ real lifeல? நீயும் தான் fake. என்னது நீயும் நானும் தான் fake? சூப்பர். ஆமா நாங்க வந்து ஏலியன். சரி ஓகே. சோ அந்த பாயிண்ட் வந்து அதனால நாங்க யாருமே வந்து சீட்டிங் குளோரிஃபை பண்ணல. அது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூபிட் டிசிஷன்ஸ் தட் ஷி மேக்ஸ். அவ்வளவுதான் தவிர்த்து ஒண்ணுமே கிடையாது. ஓகே சீட்டிங் வந்துட்டு அதுல சப்போர்ட்டும் பண்ணலாம். இன்னும் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அதுல காமிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு என்னென்ன ஹிட் ஆச்சு. என்னது ஐ ஃபக்கிங் லவ்ட் இட்ன்றேன். அந்த அர்ஜுனோட அந்த ஃபர்ஸ்ட் சீன் காட்டுவாங்கல ரூம்ல. அப்ப வந்துட்டு அவ ஒண்ணு சொல்லுவா அந்த ஸ்கிரீனை மூடும் இல்ல விண்டோ மூடும் எத்தனை தடவை சொல்லுவேன் அந்த சன்லைட் நேரா வந்து என் மேல அடிக்குதுன்னு சொல்லுவா. அப்ப ஏதோ பேண்டர் மாதிரி அவங்க ஏதோ சும்மா பேசிட்டு அது அப்படியே அந்த சீன் போயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பிரேக்கப் எல்லாம் ஆகினதுக்கப்புறம் அவ ஹாஸ்டல் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் ரூம்ல படுத்திருப்பாங்க கேர்ள்ஸ் எல்லாம். அப்ப வந்துட்டு இவ முகத்துக்கு இவங்க பேர் என்ன ரம்யா முகத்துக்கு நேரா வந்துட்டு சன்லைட் படும். ஓகேவா? அதை பார்த்துட்டு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்களா அவங்க பேர் என்ன தெரியல. சரி ஓகே. அந்த பொண்ணு அவங்க வந்துட்டு அவங்களே அந்த ஸ்கிரீனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. யூனோ அங்க அது ஒரு விஷயம் சொல்லியுமே அது கிடைக்கல. பட் இங்க சொல்லாமே தெரியுதுல தட்ஸ் வாட் இஸ் லவ்ல. எனக்கு ஒரு மாதிரி அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கான்ட்ராஸ்டா காமிச்சது அது எனக்கு செம்மையா பிடிச்சிருந்துச்சு அந்த சீன். அதுதான் எனக்கு அதான் நீ சொல்ற மாதிரி கேர்ள் கேங் டாக் அபவுட் ஆல் தோஸ். ஏன்னா நம்ம அப்படிதானே பேசுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட.
இல்ல பசங்கள இன் ஜென்ரலா பொண்ணுங்க என்னதான் பேசுவீங்க நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்படிதான் நாங்க பேசுவோம். ஆமா. நாங்க அப்படிதான் அவ்வளோ கேஷுவலா தான் நாங்க பேசிப்போம். ஓகேவா? இதுக்கே நிறைய வந்து எதிர்ப்புகள் வந்துச்சு. என்னன்னா என்ன வந்து பொண்ணு ஆமா நிறைய பேர் சொன்னாங்க என்ன ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி செக்ஸ் பத்தி தான் பேசுறாங்க, இதுதான் பொண்ணுங்களா, இதான் கலாச்சாரமா தூக்கிட்டு வந்தாங்க கலாச்சாரம் போலீஸ் எல்லாம் வந்து. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அதுதான் நாங்க பேசுவோம். ஓகேவா? அதுதான். அது மட்டும் இல்ல, அதுவும் ஸ்டூபிட் கிடையாது நம்ம. அதனால வந்து that's how it works. ஓகேவா? இது காட்டல ஒரு மாதிரி மாஸ்க் காட்டல இங்க. மாஸ்க் எல்லாமே அப்படியே ரியல் வெர்ஷன். நீ சொன்ன மாதிரி ரியல் அண்ட் ரா வெர்ஷன்ல இருக்கும்போது ரியல் அண்ட் ரா வெர்ஷன் அவ்வளவுதான். அந்த கேர்ள் கேங் வந்து ஹெக்கர் ஹீல்ல எனக்கு ஒரு மாதிரி அது செம்மையா இருந்துச்சு. அவ ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி மாதிரி ஆகி அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறப்ப அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு கையை பிடிச்சி எனக்கு கூப்பிட்டு போறது அதெல்லாம் ஒரு மாதிரி ஹோல்சமா இருந்துச்சு. நாங்க எல்லாம் அப்படிதான் ஹெல்ப் பண்ணுவோம். இல்ல எல்லாருமே எல்லாருக்கும் அப்படிதான் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்றேன். இன்னும் பசங்க அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இருந்திருக்கு. பசங்க படத்துல சொல்றேன், படத்துல வந்து பாய்ஸ் வந்து ஒரு பிரேக்கப் பண்ணி அந்த ஃப்ரெண்டை வந்து எப்படி பாத்துக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து ஒரு பொண்ணு அது நடந்ததே கிடையாது. ஏன்னா இன்ஃபேக்ட் பொண்ணுங்களை தான் இங்க பிளேமே பண்ணுவாங்க. ஆனா இங்க நீங்க யார பிளேம் பண்ணுவீங்க சொல்லுங்க? இங்க திரும்ப பொண்ணதான் பிளேம் பண்ணுவாங்க. ஆமா அவ வந்து ஏன்னா அவ எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பையனை சூஸ் பண்ணா டாக்ஸிக்னு தெரிஞ்சோம் அப்படின்னா அவங்க நார்த் இந்தியன் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க ஆமா 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 அர்ஜுனோட ஃப்ரெண்டு உன்கிட்ட அவ நம்பர் கூட இல்லையான்னு சொல்லி நம்பர் கொடுப்பாங்கல்ல. ஆமா சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க என் அக்காவும் இப்படிதான் இருந்தா, என் அக்கா இப்படிதான் ஒருத்தவன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் இருந்தா அவ ஹஸ்பண்டோட கடைசியில செத்து போயிட்டா அப்படி சொல்லும் போது அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏன்னா இங்க யாருமே வந்து யாருமே டவுன் கிரேட் பண்ண டைப் பண்ணல. எல்லாருமே காப்பாத்துதான் நினைக்கிறாங்க. எல்லாருமே ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஏன்னா ரியல் லைஃப்மே வந்து யாருமே வந்து டவுன்ஃபால் ஆக்கணும் டவுன் கிரேட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து சீரியல்ஸ்லயும் படத்துலயும் மட்டும்தான் நடக்கும். அப்புறம் வந்து அவங்க வந்துட்டு லைக் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருவாங்கல்ல ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம. அப்பயுமே வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுற சீன் இருக்கிற உனக்குலாம் அவ்வளவு பதில் இருந்தா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேசிட்டு ஐயோ அப்புறமும் நீ சொன்ன மாதிரிதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவன் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணோன்னே ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. இந்த படத்துல வந்து என்ன ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா அவளை வந்து நம்ம சொன்ன மாதிரி அத காமிச்சதுல அவ ஒரு மாதிரி அவளோட கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ண எப்படி சொல்லுவ நீ? அடகாம் புடாரி திமிரு பிடிச்சவ ஓன் டிசிஷன் எடுக்கிறா. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இருக்கா, ஸ்டூபிட் டிசிஷன் எடுக்கிறா. இப்போ நீங்க என்ன டேர்ம் பண்றீங்கன்னா எங்க வீட்டுல அடகாம் பீடாய் தான் சொல்லுவாங்க, அடகாம் பீடாய் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன். எனக்கு தேவை எனக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டுதான் நான் அதை எடுப்பேன் போது எல்லாரும் அப்படிதான் இது பண்ணுவாங்க. இதுவே ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சு திமிரு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி யாருமே லேபிள் பண்ண மாட்டாங்க. உனக்கு புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து எப்படி சொல்றது, ஏன் வந்து இந்த பாயிண்ட் விட்டுட்டோம் பாரு. அவங்க வந்து வீட்டுல மாட்டும் போது அவங்க அவங்க அம்மாவை தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அதையே நீ சொல்லவே இல்லை? ஆமா அந்த பாயிண்ட் சொல்லணும். ஆக்சுவலி என்னன்னா அந்த ஸ்கூல் ஃபேஸ்லயே வந்துட்டு அவங்க மாட்டிடுவாங்கல்ல. மாட்டினக்கு அப்புறம் அந்த பாட்டி வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க அவங்களோட மாமியார், அதாவது அந்த பொண்ணோட
அப்பாவோட அம்மாவா? ஆமா மாமியார் வந்துட்டு என்னன்னா எல்லாம் உன் தப்பு தான், நீ தான் வந்துட்டு காலையிலனா பேக மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிடுற, பொறுப்பா இருந்து நீ தான் பொண்ணை பாத்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அவங்க அப்படியே ஸ்டன் ஆகி உக்காந்துருவாங்க. இவ்வளவு நாள் அவங்க கரெக்ட்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருந்தது தப்புன்றாங்க. கரெக்டா? அதாவது இந்த சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒண்ணு வாழ்ந்திருக்காங்க, ஆனா அதுவுமே திரும்பி தப்பு. அப்ப எதுதான் கரெக்ட் எதுதான் தப்புன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் அந்த பாட்டி ஜெனரேஷன், அப்புறம் அந்த அம்மா ஜெனரேஷன், அப்புறம் அந்த ஹீரோயின் அவங்க ரம்யா ஜெனரேஷன். ஓகேவா? பாட்டி ஜெனரேஷன்ல இந்த ஜெனரேஷனல் பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி தான் இவங்க வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க, டீச்சரா அந்த மாதிரி எல்லாம் போயிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப ரம்யா வந்துட்டு இன்னும் சில பேரியர்ஸ் உடைச்சு வெளில வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா, அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் எங்க வீட்ல எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே. இப்போ வந்து எங்களோட பாட்டி, அதாவது எங்க அம்மாவோட அம்மானா, அவங்க வந்து அவங்க 18 ஆகிறதுக்கு இல்ல, அவங்களுக்கு முன்னாடி கிரேட் கிராண்ட் மதர் அவங்க எல்லாம் வயசுக்கு வர கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். ஓகேவா? கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 2-3 மாசம் தான் வயசுக்கே வந்தாங்களாம். அப்படி இருந்த பீரியட். அதுக்கப்புறம் எங்க பாட்டி அவங்க வந்து ஒரு 18 டைம்ல அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்க அம்மா வந்து ஸ்கூல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேவா? எங்க அம்மாவுக்கு என் வயசுல வந்து நான் கூட சரியா ஒரு ஜெனரேஷனுக்கும் ஒரு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. அந்த எந்த கொண்டு போக முடியுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எங்க வீட்ல வந்து somehow எனக்கு வந்து என்னோட ஓன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து எனக்கு வந்து என்னால் அந்த பேரியர் பிரேக் பண்ண முடியுது. அது வந்து ஒரு ஜென்ரேஷனா நம்ம அது கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டே கொஞ்சமா ஒர்க் ஆகும் அது. இப்ப நம்ம பாட்டிங்க எல்லாம் வந்துட்டு நம்ம தாத்தாசை எதிர்த்தே பேசியிருக்க மாட்டாங்க முன்னெல்லாம். ஆனா நம்ம அம்மாக்கள்லாம் அப்படி கிடையாது. கரெக்டா? அம்மாக்களையும் பார்த்திருக்கோம், அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, பொண்டாட்டி புருஷன் அடிக்கிற. நம்ம வந்து பொண்டாட்டி எல்லாம் புருஷன் அடிப்பாங்கல்ல. இல்ல நான் அடிக்கிறத குளோரிஃபை பண்ணல, நான் சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, நம்ம எந்த மாதிரி வந்திருக்கோம்னா, நம்மள பேசாத அடி அப்படின்னு யாராச்சும் சொன்னா அப்படிதான்டா பேசுறேன், அப்படிதான்டா பேசுறேன். அது வந்து ஒரு மாற்றம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன யாராச்சும் வாய முடின்னு சொன்னா போய் அடிச்சுட்டு வந்துருவேன். எனக்கு அவ்வளவு. ஐயோ, அப்புறம் ஆமா அப்படிதான். வாய மூடுவப்பி பாத்துறதுக்குள்ள சொல்லி வாய மூடுவப்பி எங்க வந்து கிளம்பி வந்து அடிச்சுட்டு போப்போம். வாய மூடுவப்பி. நீ இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், வீட்டுல மாட்டும் போது இந்த பொண்ணோட அம்மாவை தான் வந்து எல்லாரும் பிளேம் பண்ணுவாங்க. நீதான் அப்படி சொல்லி லைஃப்லயும் பாத்திருக்கேன். எல்லாருமே வந்து நோ மேட்டர் ஜெண்டர், பொண்ணு மாட்டுதோ பையன் மாட்டுறாங்களோ ஏதோ நீ எதை மாட்டுதுன்னா எல்லாரும் விமனை தான் சொல்றாங்க அம்மாவா. அப்ப அப்பாவுக்கு என்ன, அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு சிங்கிள் இருக்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். ஒரு பேருமே இருக்கும் போது ஏன் அப்படி சொல்றாங்க? எனக்கு அது ரொம்ப நாளா அந்த கேள்வி இருந்துச்சு. இந்த படமும் இந்த கேள்விய வந்து ஏன்னா அது பல வருஷமா அப்படிதானே பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அப்பா வந்துட்டு வேலைக்கு போவாங்க, அம்மா வீட்டுல இருந்து பசங்களை பாத்துப்பாங்கன்னா அப்படியே மைண்ட் ஸ்டோர் ஆகி இப்போ நம்ம ஒர்க்கிங், இந்த படத்துலயே அவங்க ஒரு ஒர்க்கிங் உமன் தான். புரியுது. வீட்லயுமே வந்து நான் ஏதாச்சும் பண்ணா எங்க அம்மாவை தான் சொல்றாங்க, எங்க அத்தாவே எங்க அம்மாவை தான் சொல்றாங்க. புரியுதா? இல்ல அதான் இன்னொன்னு சொல்லுவாங்க பாத்திருக்கியா, இப்ப 2 பேருமே ஒர்க்கிங்கா இருந்தாலும் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டு வேலை செய்யறது சமைக்கிறதுலாம் இப்பயுமே நிறைய பேர் வீட்டுல வந்துட்டு பொண்ணுங்க தான் செய்வாங்க. அதாவது அவங்க ஒர்க்கும் பார்த்துட்டு சமையல் எல்லா வீட்டு வேலையுமே அவங்கதான் செய்வாங்க. புரியுதா? அதுதான் அவங்களும் அந்த பாட்டியும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க வேலைக்கு எப்படி சொல்றது, நீ தான் பொண்ணை பாத்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி. பொறுப்புகளை வந்து பாதிக்க கூடாது அந்த மாதிரிதான் சொல்றேனே. ஒருத்தவங்க அவங்களுக்கு நீ வேலைக்கெல்லாம் போலாம் அப்படி சொல்லிட்டு, ஆனா அப்படி சொல்லும் போது அவங்க வீட்டுல பண்ண வேண்டிய வேலைகள், துவைக்கிறது, கழுவுறது, அதெல்லாம் வந்து அவங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அலௌட். இப்போ இந்த வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அந்த டியூட்டி அவங்க கூடாது. உனக்கு புரியுதா? பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப சில பேர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, பொண்ணு பார்க்கும் போது மாப்பிள்ளைக்கு வந்து வேலைக்கெல்லாம் போலாமா, அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்களா அப்படி சொல்லும்போது இந்த டேர்மையும் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு இதுல காமிச்ச மாம் அண்ட் டாட்டர் பாண்ட். கரெக்டா?
அதுல வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. கரெக்டா? என்னன்னா ரொம்ப முற்றிலும் அவங்க வந்துட்டு அவங்க அம்மாவை வெறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி she can't fully love her also. அந்த சீன் இருக்கும்ல கடைசியா அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்களா, எவன்ட்டே சொல்றோம் அம்மாட்ட தானே சொல்லுங்க போய் அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறப்ப சொல்லுவாங்க. அது அது செமையா இருந்துச்சு. ஓகே, இவங்க வந்துட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருந்துட்டு நல்ல ஹஸ்பண்ட் செம்ம கிரீன் பிளாக் அப்படி இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க 30+ அன்மேரிடு புதுசா பிளாட் வாங்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. கரெக்டா? அந்த கான்ட்ரரி நல்லா இருந்துச்சு. அதான் ஆக்சுவலி அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அதை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். இன்னொன்று என்னன்னா, நம்ம இந்த விஷயத்துல இந்த படத்துல காஸ்ட் பண்ண எல்லாருமே வந்து ஒரு தமிழ் பேக்ரவுண்ட் இருந்தவங்க எல்லாருமே. சாரி, அந்த பொண்ணு ஃப்ரெண்டு கேரக்டரா இருக்கட்டும், அவங்க அந்த ஹீரோயினா இருக்கட்டும், அவங்களுமே வந்து ஒரு தமிழ்காரங்க தான். ஓகேவா? மெயினா நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த மாதிரி அந்த படத்துக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தவங்க அந்த ஃபீமேல் இருக்காங்கல்ல ரம்யா, அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க யாருன்னா அந்த டைரக்டர் இட்செல்ஃப் இருக்காங்க. ஆமா, கேரக்டரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா வெற்றிமாறனோட வைஃப், அவங்க தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து வேற எண்டிங் இருந்திருக்கு. இந்த படத்துக்கு அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணுச்சுல, ரோட்டோட்டா அவார்டு வின் பண்ணிருக்கு, வெலன்சியால அவார்டு வின் பண்ணிருக்கு. இங்க ஸ்டார் பண்ண படம் வந்து வேற. ஓகேவா? இந்தியாவில் ஸ்டார் பண்ண படம் வேற. ஏன்னா இந்தியாவில வந்து அந்த எண்டிங்க்கு பார்த்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். ஓகேவா? படத்தை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல அவங்க எண்டிங்கை மாத்தினாங்களாம். அதனால போன வருஷமே எப்பயோ வந்திருக்க வேண்டியது, ஆனா அதனால இருக்கு. ஆனா பாரத் என்ன சொல்றாங்கன்னா that she is happy with the ending அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் வந்து அவங்க அந்த எண்டிங் என்ன அது எனக்கு அப்படி சொல்லிட்டு, ஏன்னா இப்பவுமே ஐ எம் ஆக்சுவலி ஹாப்பி வித் எண்டிங் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு நார்மல் தமிழ் படம் எப்படி இருந்திருக்கோ, அவங்க 2 பேரும் பேட்சப் ஆயிருப்பாங்க, அந்த லவ் பேட்சப் ஆயிருப்பாங்க, அப்படியே பண்ணிடுவாங்க. ஆனா இந்த படத்துல லவ், அதாவது லவ் தவிர்த்தி ஒரு வாழ்க்கையில் நிறைய இருக்கு. லவ் பாரு, ஸ்கூல் ஃபேஸ்ல ஒரு பையன் கூட இருந்துச்சு, காலேஜ் ஃபேஸ்ல ஒரு பையன் கூட இருந்துச்சு, அதுக்கப்புறமும் ஒரு பையன். அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனது இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேரண்ட்ஸ்னால, செகண்ட் ஒன் வந்துட்டு சீட்டிங்னால, பட் தேர்ட் ஒன்னுக்கு நான் ஒரு பெர்ஃபெக்ட் ரீசனே எதுவும் இல்ல. இட் ஜஸ்ட் டிட்ன்ட் வொர்க் அவுட், அவ்வளவுதான். நிறைய சண்டை ஆகி வரும்போது you get to see things that you didn't see things at a specific age. புரியுதா? ஓகே, வந்து it just didn't work out. அது வந்து டிஃபரன்ஸுமே கிடையாது. வேற ரிலீஜியன், அந்த பையன் வேற ரிலீஜியன், அவ வேற ரிலீஜியன், ஆனா அது அவங்களுக்கு பிரச்சனையாவே இல்லை. அது வந்து it just didn't work out. ஏதோ சும்மா ஏதோ ஒரு காரணம் நிறைய இருக்குல்ல, கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ்னால அது ஒர்க் அவுட் ஆகல இருந்துச்சு. இன்னும் என்ன சொல்லணும்னா, ஒரு சீன்ல பாத்திருக்கியா, அவங்க யாரோ ஒரு கல்யாணத்துக்கு அவ போயிருப்பா. கல்யாணத்துக்கு போயிருந்த போது அவங்க அம்மா வந்து 2 பேரும் கல்யாணம் முடிச்சு பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடி சிங்கிள்னு ஏதோ ஆப்ல இருக்கியா, பையன் வந்து உன்னை பார்த்து என்னம்மா சொல்ற, தாஜ்மாமா சொல்லிட்டு என்ன பண்ணுவா, அவங்க அம்மாட்ட காமிப்பா, மிங்கம்மா இந்த மாதிரி இப்படி ரைட் இதாகும் சொல்லும் போது அவங்க அம்மா வந்து அந்த சீன்ல வந்து ஏதோ சொல்லுவாங்க, அவன் நல்லாவே இல்லை, நீ அவனவே ரைட் ஸ்வைப் பண்ற, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி நல்லா, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு லெஃப்ட் ஸ்வைப் பண்றப்ப வந்துட்டு நீ தான் அப்பாக்கு பண்ணிருக்கணும் ஆக்சுவலி. ஏன்னா அவளுக்கு புரியுது அவங்க அப்பா அம்மா ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா, இன்னொரு சீன்ல வந்துட்டு இந்த போய் தோசை வை அப்படின்னா, அப்பா நீயே வந்து எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் இவங்க அம்மா வந்துட்டு அவளை கட்டுப்படுத்திட்டு அப்புறம் அவங்களே எடுத்துட்டு போய் தோசை பரிமாறுவாங்க. அந்த சீன் ஞாபகம் இருக்கா? நிறைய நடந்திருக்குங்க. அதான் அதே மாதிரி அந்த கல்யாண சீன்ல வந்துட்டு குழந்தை வந்துட்டு அந்த ஹோமம் கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு வச்சிருப்ப அவங்க அம்மா கேட்பாங்க, ஏன் நீ குழந்தை எங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்கோம், குழந்தை அவளுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கும், எங்க வந்து நல்லா இருக்கும் அங்கெல்லாம் இருப்பாங்க, அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அது வந்துட்டு ஆனா புடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க குழந்தைய. குழந்தையோட அம்மாக்குமே அது வந்து தெரிஞ்சிச்சு, அது அவங்க அந்த பொண்ணுக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்ல அந்த ஸ்மோக்னால இத. ஆனா என்ன பண்ண, சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து அப்படி பண்ணனால அவங்களால எதுவும் சொல்ல முடியல. ஆனா இவ வந்து கேட்டா, ஆனா இவ அதெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க.
ஐயோ அதுவும் திரும்ப ஒரு அழகான மெட்டஃபரா தான் இருந்துச்சு எனக்கு. அழகான திரைப்படம் இது வந்து என்ன ஆகலன்னா அதுதான் அந்த ஸ்டார்டிங்ல அந்த சொன்னோம்ல லவ் மேட்டர் மாட்டிக்கிட்டு அது மட்டும் தான். ஏய் இன்னும் ஒண்ணு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல் லவ் வந்துட்டு அவ சூப்பர் மார்க்கெட்ல பாப்பாளா, அவன் வந்துட்டு அந்த குழந்தையோட ஷாப்பிங் பண்ணிருப்பான், இவன் வந்துட்டு சும்மா நார்மல் டிஷர்ட் இது த்ரீ கோட் பார்த்துட்டு அப்படி இருப்பாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்கல்ல, வீட்டுக்கு போயிட்டு என்னன்னா குழந்தைய படுக்க வச்சு ரெண்டு பேரும் வந்துட்டு கதவு மூடிட்டு எனக்கு நான் ப்ரே பண்றேன் டே டோன்ட் டு இட் யூ ஹேவ் வைஃப் யூ ஹேவ் சைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தேன் நான் லிட்டரலா. டோன்ட் டு இட் அப்படின்னு. I've started she's a married man with a child கூடவே இருக்கு. அப்பதான் வந்துட்டு வைஃப் வந்து கொல்ல அழகு அப்படிலாம் சொல்லிட்டு he was about to cheat. Actually அந்த phone call வரலனா they would have kissed கரெக்ட்டா? ஆமா அது பட் வந்துட்டு அது ரீலுமே பண்ணிருக்க கூடாது ரெண்டு பேரும். நான் தான் சொல்றேன்ல அது வந்து stupid people. அது மீட் பண்றாங்க ஹீட் ஆஃப் தி மொமெண்ட் கிட்ட வந்துட்டாங்க ஆனா பண்ணல. thank god இது பண்ணல பண்ணிருந்தா அவ்வளவுதான் நான் டென்ஷன் ஆயிருப்பேன். இருப்பாங்க ரொம்ப ரிக்ரெட்ஃபுல்லா தான் இருந்திருப்பாங்க ஆனா அவங்க அதுதான் பண்ணல. ஓகே பண்ணாத வரைக்கும் ஓகே பட் அது கிட்டக்கு போனதே எனக்குலாம் நான் வந்துட்டு டே டே டோன்ட் அப்படின்னு கத்திட்டு இருந்தேன். கடவுளே. என்ன லாஸ்டா ஒரு சீன் பூட்டை காணும்னு சொல்லிட்டு அவ ஷார்ட்ஸோட கீழே போவா. ஆமா முன்னாடி ஷார்ட்ஸோட கீழே போறியா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னதான் வந்து மறந்தாலும் எல்லா அம்மாவும் கேக்குற வார்த்தை வந்து அவங்களோட அந்த இந்த சீன் இருக்கும்ல அவங்க ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி அப்ப வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்களா, மீட் பண்றப்ப வந்துட்டு நல்லா டாக்டர் அப்படி இப்படின்னு படிங்க அப்படின்னது மேம் we are from காமர்ஸ் குரூப் மேம் அப்படின்னது தென் மேரி a chartered accountant and be happy அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அட ராமா அப்படி இருந்துச்சு எனக்கு. அதுதான் அந்த பூனை காணாம போற சீனும் இவங்க அந்த தெரபிஸ்ட் கிட்ட பேசுற சீனும் எனக்கு லைட்டா கண்ணு எப்படி சொல்றது அழுகையா வந்துருச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு வந்து அவளுக்கு வெளி உலகம் எல்லாம் சர்வை பண்ண தெரியாதுமா அப்படின்னு அவ அழுகிறதா இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொரு தோணுச்சு எனக்கு, இவளுக்கு 3 பிரேக்கப் நடந்துச்சுல, அந்த 3 பிரேக்கப் அப்ப கூட இவ இவ்வளவு அழுத மாதிரி காட்டல. ஐ மீன் சஃபர் ஆனா அந்த செகண்ட் பிரேக்கப் அப்பெல்லாம் அந்த ரொம்பவே சஃபர் ஆனாதான். பட் சொல்றேன் இந்த கேட்டோட அவ்வளோ அட்டாச் ஆன மாதிரி தோணுச்சு எனக்கு. எவ்வளவு ஃபீல் பண்ணி எவ்வளவு தேடி அந்த அந்த தேர்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அந்த டிஜே, அவனும் அவனோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பூனை திருப்பி வந்துரும் அவகிட்டயே. அதுதான் ஆக்சுவலா அதான் அது எப்படி இருந்துச்சுன்னா அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு வந்துட்டு நம்பி விடலாம், அட் தி எண்ட் அவ வருவா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க அதுக்கு தானே பயந்துட்டு இருப்பாங்க, இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப நல்லது கிடையாது, அதுல அவன் சர்வை பண்ணுவாளான்னு தெரியலன்ற மாதிரி தானே தெரபிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க வீட்லயுமே அப்படிதான் நினைக்கிறாங்க. பட் இவங்க நான் இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து வெளி உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அளவுக்கு பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு பண்ணிருக்கேன். அவங்க சொல்ற மாதிரி நம்ம டிவி பாக்குற மாதிரி அவ்வளோ ஸ்கேரியா இல்ல. என்னதான் ஒரு பக்கம் இட்டு சொல்ல மாட்டேன், பட் அவ்வளோ ஸ்கேரியா இல்ல. அவங்க சொல்ற மாதிரி இட்ஸ் நாட் ஸ்கேரி. ஏதாச்சும் மேபி 30-70 இருக்குமோ? இருக்கலாம். 30-70 or 20-80 இருக்கலாம். 50-15 சொல்ல முடியாது, 30-70 இருக்கலாம். ஆமா ஆமா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ கேன் ஹேண்டில் தோஸ் திங்ஸ். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்க அம்மாட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னாங்களாம். மாஸ்மானி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவளுக்கு ஆக்வர்டா இருந்துச்சு. அதனால தான் மாஸ்மானின்னு சொல்லி முடிச்சுட்டா. வேற சொல்ல, ஏன்னா அவளுக்கு அது சொல்றதுக்கு அவளுக்கு ஆக்வர்டா இருந்துச்சு. அவள் வாயிலேருந்து வரவே ரொம்ப கஷ்டப்பட்டு அவ சொன்னான். இப்ப வந்து ட்ரை பண்ணா அந்த மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்தவர் வள வள முடிச்சிட்டு இருக்க மாட்டேன். என்ன ஆன் தி ஹோல் ஒரு ஒரு ஹோல்சமான மூவிங்க, மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அந்த படம். அது யாருக்கு எப்படியோ எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி அந்த கார் மீம் இருக்கும்ல, திஸ் இஸ் குட் பட் ஐ லைக் திஸ், அந்த மாதிரி மத்த படத்தெல்லாம் காமிச்சிட்டு பட் ஐ லைக் திஸ்ன்னு இந்த படத்தை காட்டுற மாதிரி. ஆக்சுவலி இந்த டைரக்டரும் வந்து ஒரு பிராமின் தான், சரியா?
இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப பெருசா யோசிக்கல, இது வந்து 10 நாள்ல எழுதின படமா, ரொம்ப சின்னதான ஒரு படமா. அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுல ஆக்சுவலி அந்த படத்துல வர வீடு கூட அவங்க வீடு தான் போல. அவங்க சொன்னாங்க அது வந்து எங்க வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது, அந்த காமிச்ச விதம் எல்லாமே கேக்கல காமிச்ச விதம்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சுன்ற. அவ்வளவா ரீச் வரலதான். பட் மோஸ்ட் ஆஃப் த நிறைய பேர் வந்து மென் கூட ரிலேட் ஆச்சு அந்த படத்தை. ஒரு நான் போது ஒரு 32 year old மேன் சொல்றாங்க எனக்குமே அந்த படம் ரிலேட் ஆச்சு. நான் ஏன் சொல்றேன்னா எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, என் ஃபேமிலியா இருக்கட்டும், என் சொசைட்டில இருந்து என் வைஃப் கூட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஆனா அந்த படம் பார்க்கும்போது இட் ஃபெல்ட், ஏன்னா ரொம்ப ஆமா லிபரேட்டிங். இன்னொன்னு எப்படி சொல்றதுன்னா, இன்னொன்னு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா that didn't feel relatable. ஏன்னா not everyone is able to take their own decisions as a woman. சொல்றாங்க. எனக்கு it did feel relatable. பட் நினைச்சு பாரு 30sல இருந்துகிட்டு ஒரு பிராமின் ஃபேமிலி ரொம்ப அது இன்னொரு ஒரு சீன் இருக்கும். முன்னாடிலாம் தூக்கம் வர மாட்டேங்குது, ஆனா முன்னாடிலாம் முகத்துல தெரியாது, இப்ப முகத்துல தெரியுதுன்னு சொல்லி டார்க் சர்க்கிள்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் பாத்தியா? அது அவர் கைனாக்க மீட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா வந்து இந்த மாதிரி வருது வந்து உங்களுக்கு தெரியுது, உங்க சன்ஸ் என்னமோ ஏஜிங் தெரியுது அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு என்னமோ சொல்லும் போது அவர் சொல்ல ஆமா சிரிப்பா இருக்கும். இதை விட வந்து அதை விட அது பரவாயில்லதான் அப்படின்னு சொல்லும்போது சிரிப்பா இருந்துச்சு கேட்கும்போது. வெரி குட் ஹோல்சம் மூவி. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு see that Rotterdam version, அதாவது uncensored version, ஒரிஜினல் கட். அது எனக்கு பார்க்கணும் தெரியல, மேபி கிடைச்சா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு கான்ட்ரடிக்டரியான ஒப்பீனியன்ஸ் இருந்தா டூ ஸ்பீக் வித் us, நம்ம எல்லாம் லெட்ஸ் ஹேவ் a உரையாடல். மாதிரி படம் வந்து கண்டிப்பா வந்து இந்தியா ஒரு தமிழ்நாடு போல ஆண் அதெல்லாம் ஆண் பாவம் பத்தி இந்த மாதிரி படம் வந்து சரி இதோடன் நாங்கள் விடை பெறுகிறோம். Yes, that's it for today. Bye bye.